அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம். கரணங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அப்படி பார்த்து வரும் வரிசையில் இன்று தைத்துளை கரணத்தை பற்றி பார்ப்போம். தைத்துளை கரணம், இதன் அதிபதி சுக்கிரன் ஆவார். அதிதேவதை ஆதித்யன் ஆவார். மிருகம் கழுதை. தெய்வம் சேஷ்டாதேவி, அதாவது மகாலட்சுமியின் மூத்த சகோதரி. மூதேவி என்றும் சொல்லுவார்கள். மூதேவி என்றால் நாம் தவறாக நினைக்கிறோம். மூதேவி என்றால் மூத்த தேவி என்பதை வழக்கத்தில் இவர்கள் நம்மவர்கள் மாற்றிவிட்டார்கள் மூதேவி என்று. ஆகவே சேஷ்டாதேவியை வணங்குவது நல்லது. பெருமாளையும் வணங்கலாம். இவருக்கு பித்ருக்கள் தேவதையாக வருவார்கள். கிரகம் புதன். இந்த தேவதைகளுக்கு மல்லிகைப்பூ வைத்து வழிபட நல்லது நடக்கும். வந்தவாசி போகும் வழியில் பெருநகர் பிரம்மபுரி ஈஸ்வரர் கோவிலில் சேஷ்டாதேவி சன்னதி உள்ளது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியிலும் சேஷ்டாதேவிக்கு என்று ஒரு தனியாக வழிபாட்டு தலம் உள்ளது. ஆனால் அங்கு சிலை வடிவில் இல்லை, வெற்றிடமாக இருக்கும். ஒரு பீடம் மட்டுமே இருக்கும். இவர்கள் கடும் உழைப்பாளிகள், குடும்ப பாரத்தை சுமர்ப்பவர்கள். சுக்கிரன் அதிபதி அல்லவா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வருபவர். அதனால் குடும்ப பாரத்தை இவர்கள் தாங்குவார்கள். கஞ்சத்தனம் கொண்டவர்கள், சிறந்த விசுவாசிகள். இவர்களை எந்த ஒரு நிலையிலும் நம்பி ஒரு காரியத்தை செய்யலாம், விசுவாசமாக இருப்பார்கள். பெண்களுக்கு இந்த கரணம் மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் சுக்கிரன் அதிபதியாக வருவதால் பெண்கள் தொழில்துறையில் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது. இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்த பெண்கள் சொந்த தொழில் செய்தால் அதில் முன்னேற்றம் கிடைக்கும். நன்றாக படித்து ஒரு ஆபீஸில் வேலை செய்தாலும் ஒரு அதிகார பதவியில் அமர முடியும். அதே போல ஒரு பெண் மனைவி தைத்துளை கரணம் கொண்டவராக இருந்தால் அந்த கணவன் மனைவி பெயரில் தொழில் செய்தால் தொழில் சிறப்பாக வரும். இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் இளகிய மனமுடையவர்கள், ஆனால் திடமான மனது இருக்கும். எதையும் யோசித்து தான் செய்வார்கள். அதே போல இவர்கள் செய்யும் காரியத்தில் எந்த தடை வந்தாலும் தடை தாண்டி வெற்றி பெறுவார்கள். சுக்கிரன் அல்லவா, இறந்தவரையும் எழுப்பும் மந்திரம் தெரிந்த ஒரே ஆள் சுக்கிர பகவான் மட்டுமே. எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி இவர்களால் வெற்றி பெற முடியும். ஒரு ஆபீஸில் வேலைக்கு ஆள் எடுக்கும் போது கூட இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களை வைத்து கொண்டால் ஒரு காரியத்தை அவரிடம் கொடுத்தால் அந்த காரியத்தை சிறப்பாக நிறைவேற்றுவார்கள். அதே போல இவர்கள் ஒரு காரியத்திற்கு செல்லும் போது, ஒரு இடத்திற்கு செல்லும் போது அங்கு ஒரு காரியம் இவருக்கு ஆக வேண்டும் என்றால் மஞ்சள் உடை அணிந்து சென்றால் அந்த காரியம் வெற்றி பெறும். அப்படி அணிய முடியாதவர்கள் விரலி மஞ்சளை உடன் வைத்துக் கொள்ளலாம். அப்படியும் செய்யலாம். இந்த கரணத்தில், அதாவது தைத்துளை கரணத்தில் சனி தோஷம், கர்ம தோஷம் நீங்க பரிகாரம் செய்தால்
அது சிறப்பான பரிகாரமாக இருக்கும். சுக்கிரனுக்கு சனி பகவான் நண்பர் என்பதால் இந்த தைத்துளை கரணத்தில் சனி பகவானுக்கு சனி தோஷத்திற்கு பரிகாரம் செய்தால் சிறப்பாக பரிகாரமாகும். இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் ஒரு காரியத்திற்கு செல்லும் போது நிமித்தம் பார்ப்போம் அல்லவா, அந்த நிமித்தத்தின்படி எதிரில் தங்க நகை அணிந்தவர்கள், வைர நகை அணிந்தவர்கள், மஞ்சள் ஆடை அணிந்தவர்கள், இரும்பு பாத்திர வியாபாரிகள் அல்லது இரும்பு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு யாராவது எதிரில் வந்தாலும் சரி, இவர்கள் செல்லும் காரியத்தில் வெற்றி உண்டாகும். இந்த கர்ணத்தில் பிறந்தவர்களுக்குள்ள மனோதைரியம் மிகவும் அதிகம். குடும்ப பாரத்தை சுமப்பவர்கள் இவர்களே. காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்திலும் இவரே இருப்பார். இது தைத்துளை கர்ணத்தில் பிறந்தவர்கள் யாரெல்லாம் கலத்தரமாக பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய சப்போர்ட் கலத்தரத்திற்கு சிறப்பாக கிடைக்கும். எதற்கும் பயப்படாத தைரியசாலிகள். இந்த தைரியம் ஒரு சில நேரங்களில் முரட்டு தைரியம் என்று சொல்வோம் அல்லவா, அதுபோல் அமைந்து தோல்வியும் ஏற்பட்டுவிடும். இந்த கர்ணத்தில் பிறந்தவர்கள் நிரம்ப யோசனை செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை எடுக்க வேண்டும் என்றால் யோசனை செய்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் செல்லும் காரியத்தில் தோல்வி வர, அவசரப்பட்டு செய்யும் காரியத்தில் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு. சுக்கிர பகவான் அசுரர்களின் குரு. அசுரர்கள் ஜெயித்து கொண்டே வருவார்கள். ஆனால் ஆணவம் அதிகமாகும் போது அங்கு தேவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள், அசுரர்கள் தோற்று விடுகிறார்கள். இதுபோல் இவர்கள் நல்லதையே சிந்திக்க வேண்டும். நல்ல காரியங்களை கையில் எடுத்து செய்தால் அந்த காரியங்கள் சிறப்பாக வெற்றி பெறும். இவர்களுக்கு நல்ல பெயர்களும் கிடைக்கும். யோசித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம். எனது ஃபோன் நம்பர் 94 87 31 33 00 மற்றும் 93 64 11 12 94. இந்த 2 நம்பர்களில் நீங்கள் அழைக்கலாம். வாழ்க வளமுடன்.